இன்றைக்கி பார்க்குற இந்த தக்காளி சட்னி நல்ல சின்ன வெங்காயமும் தக்காளியும் கலந்து க்ரீமியாக கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லையா. நம்ம வீட்டில் வெங்காய சட்னி அரைக்கும்போது கொஞ்சம் சலசலன்னு இருக்கும், ஆனால் ஹோட்டலில் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதுக்கு காரணம் கடலைப்பருப்பு அதோடு சேர்ந்து பொட்டுக்கடலையும் கலந்தது. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக, ரொம்ப பெரிய காரம் இல்லாமல் ஆனாலும் கொஞ்சம் காரத்தோட அட்டகாசமான சுவையாக இருக்கும். ஒரு முறை இந்த க்ரீமியான சின்ன வெங்காய தக்காளி சட்னி செய்து பாருங்கள். கடலைப்பருப்பும் பொட்டுக்கடலையும் சேர்க்குறதால நிறைய உபரியும் ஆகும். காலையில் நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிட்டு மதியம் சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் துவையலாக கெட்டி கன்சிஸ்டன்சியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா. சட்டியில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடலெண்ணெய் நான் போட்டிருக்கேன். 2 கைப்பிடி சிறு வெங்காயம், அதே அளவு 2 கைப்பிடி தக்காளி, கடலைப்பருப்பு 2 வரமிளகாயை போட்டு நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணுறோம். கடலைப்பருப்பு 2 கைப்பிடி வெங்காயத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கலருக்காக 1 பேடிகை மிளகாய் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை முழுதாக போட்டு வதக்குறோம், அரிய வேண்டாம். 2 பல் பூண்டு, கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இது போல் 60% ஃப்ரை ஆனால் போதும். தக்காளியை போட்டுடுறோம். அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு உப்பை போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் பார்க்குறோம். இப்படி வரன்னு தக்காளியில் இருந்த தண்ணி எவாப்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம், அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம். பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சிறு துண்டு புளி, கருவேப்பிலை இலை 4, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய். நீங்கள் ஒரு முறை தேங்காய் போட்டு அரைங்க, ஒரு முறை தேங்காய் போடாமையும் அரைச்சி பாருங்கள். தேங்காய் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு மிளகாயும் அதோடு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சாதத்துக்குன்னா திக்காக எடுத்து வச்சுக்கலாம். நான் டிஃபனுக்கு தண்ணி போட்டு க்ரீமியாக கலந்து கருவேப்பிலை வரமிளகாய் தாளித்து கொட்டியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் க்ரீமியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ஹோட்டலில் சாப்பிட்ற அதே போல் தான் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். இது கணிசமாகவும் இருக்கும், உபரியாகவும் இருக்கும், ருசியும் அருமையாக இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.